வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, ஒரு வண்டியில் 3 பேர் டிவிக்கே கொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு மீமை பார்க்க முடிஞ்சிச்சு. ஒருத்தர் கேட்குறாரு, சனிக்கிழமை தான் உங்கள் ஆளுடைய பொதுக்கூட்டம்லாம் இல்லையே, கேன்சல் பண்ணிட்டாரு, இப்போ யாரை பார்க்குறதுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. அந்த 3 பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு, விஜய் வரலன்னா என்ன, எடப்பாடி பழனிசாமி வராருல்ல, அவருடைய பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக தான் டிவிக்கே கொடியோட போகிறோம் அப்படின்னு ஒரு மீமை பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படி தான் நடந்துக்கிறதுக்கு சம்பவம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே பரப்புரைக்கு போகிறாரோ அங்கெல்லாம் டிவிக்கே கொடியையும் சேர்த்து பார்க்க முடியுது. அதிமுகவுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் டிவிக்கே கொடி இடம்பெறுது பார்த்தீங்களா, இதை பற்றி NDTV என்ன தெரியுமா ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. டிவிக்கே கட்சியுடைய நிர்வாகிகள்கிட்ட நாங்கள் விசாரித்தப்ப இதுக்கும் எங்கள் பார்ட்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, பொதுமக்கள் யாராவது டிவிக்கே கொடியை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, பார்ட்டி எந்த உத்தரவும் போடலை அது மாதிரி பண்ண சொல்லி அப்படின்னு டிவிக்கே விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பிறகு தான் EPS உடைய உத்தரவின் பேரில் இது மாதிரி நான் எங்கெல்லாம் பிரச்சாரம் செய்ய போகிறேனோ டிவிக்கே கொடியை எடுத்துகிட்டு நம்ம ஆளுங்க அதிமுக நிர்வாகிகள் 2-3 பேர் டிவிக்கே கொடியை எடுத்துகிட்டு வாங்க, இதை வச்சு விஜய்க்கும் ADMKக்கும் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவோம் அப்படின்னு EPS பிளான் பண்ணுறாரோ அப்படின்னு சில கேள்விகள்லாம் உருவாயிருக்கு. தமிழக மீடியாக்கள் அதிமுகவுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட டிவிக்கே கொடியோடு கலந்து கொண்ட இளைஞர்கள்ட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த இளைஞர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்க எப்போதுமே விஜய தளபதின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதிமுகவுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள்லாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க, எடப்பாடியார் அப்படின்னு சொல்லிட்டு EPS கூப்பிடுறாங்க. எப்போதுமே அதிமுக நிர்வாகிகள் தான் எடப்பாடியார் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. மற்றவங்களாம் எடப்பாடின்னு சொல்லுவோம், EPSன்னு சொல்லுவோம், பழனிசாமி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதிமுகவை சேர்ந்தவர்கள் எடப்பாடியார் அப்படின்னு தான் சொல்லிக்கிருக்காங்க. அதிமுக கேம்பெயினில் டிவிக்கே கொடியோடு வந்தவர்கள் நிறைய பேர் எடப்பாடியார் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. இதிலிருந்து டவுட்டு கொஞ்சம் அதிகமாகுது. அதிமுக செட் பண்ண ஆட்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் பேட்டி கொடுத்தவங்க எல்லாமே அதிமுகவோடு கூட்டணி வைக்க விஜய் முன்வர வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. எப்படி அதிமுகவோடு கூட்டணி வைக்க விஜய் முன்வர வேண்டும் அப்படின்னு டிவிக்கே ஃபாலோவர் சொல்கிற மாதிரி கழுத்தில் டிவிக்கே துண்டெல்லாம் போட்டுட்டு சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க. இது எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதிமுக செட் பண்ண நபர்கள் தான் இப்படி டிவிக்கே துண்டை போட்டுக்கிட்டு இப்படி பேசுகிறாங்களோ அப்படின்னு டவுட் அதிகமாகுது. ஒரு திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. TTV தினகரன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அதிமுகவோடு விஜய் கூட்டணிக்கு வந்தாருன்னா, அதிமுக தாவேகா கூட்டணி உறுதியானுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய முதுகில் குத்த தயங்க மாட்டார், பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேற அவர் யோசிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு TTV சொல்லியிருக்காரு. டிடிவியுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கு. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, கருத்தியல் ரீதியாக கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு, அதனால NDAக்குள்ளே விஜய் வருவார்னு நான் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு இடையில ஈரோட்டில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் டிவிக்கே உடைய கொடியை எடுத்துகிட்டு அதிமுக கேம்பெயினில் சில பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது, உண்மையிலேயே டிவிக்கே அதிமுக கூட்டணி அமைய போதா, ஒருவேளை அதிமுக டிவிக்கே கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறுவாங்களா, இல்லை அதிமுக பாஜக டிவிக்கே ஒன்றாக கூட்டணி அமைப்பாங்களா, இல்லை விஜய் நான் தனியாக நின்று திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நான் பிரிக்கிறேன் அப்படின்னு அவர் தனியாகவே களம் காணுவாரா, பொறுத்திருந்து பார்க்கலாம்ங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், அமித்ஷா அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். தந்தி டிவி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா, அமித்ஷா சர்ச்சை பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கார்டு. அதை தேடி பார்க்கும்போது சர்ச்சையாலாம் பேசின மாதிரி இல்லை, உள்ள உண்மையை அப்படியே எடுத்து சொல்லியிருக்காரு அமித்ஷா. என்ன உண்மை, மக்கள் தொகை தொடர்பாக அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. 1951 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு எடுக்கப்பட்ட முதல் சென்சஸில் இந்தியாவுடைய பாப்புலேஷனில் இந்துக்களுடைய பாப்புலேஷன் 84%, 84 விழுக்காடு. அப்போ இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் 9.8%. அடுத்து 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்துக்களுடைய பாப்புலேஷன் 82%, 84லிருந்து 82%ஆக குறைஞ்சிச்சு. இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் 11%. 1991 மக்கள் தொகையில் 81 விழுக்காடு இந்துக்களுடைய பாப்புலேஷன், இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் 12.2%. 2011 இந்துக்களுடைய பாப்புலேஷன் 79%, இஸ்லாமியர்கள் 14.2%. இப்போது இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் 20 விழுக்காடை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காரு. அதாவது இந்தி கூட்டணி இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படுது, பாஜக கவர்மெண்ட் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க அப்படின்னு இப்போ ஒரு ஃப்ரேம் பண்ணுறீங்களே. ஆனால் பாப்புலேஷன் கூடுது, அப்புறம் எப்படி
சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காரு. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன பேசியிருக்காருன்னா, அதே இந்தியா சுதந்திரம் அடைந்த நேரத்தில் தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவானுச்சு. அப்போ பாகிஸ்தான் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷனில் 13% ஹிந்து மக்கள், 1.2% ஹிந்துக்கள் அல்லாத பிற சிறுபான்மை மக்கள், 13% ஹிந்து பாப்புலேஷன். இப்போது இந்துக்கள் மற்றும் மற்ற சிறுபான்மை மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து பாகிஸ்தானில் மைனாரிட்டி பீப்புள் வெறும் 1.73% ட்ராப் ஆகிருக்கு. இந்தியாவில் சிறுபான்மை மக்களுடைய பாப்புலேஷன் வருடம் வருடம் கூடுது. ஆனால் பாகிஸ்தானில் சிறுபான்மை மக்களுடைய பாப்புலேஷன் வருடம் வருடம் குறையுது. ஒவ்வொரு சென்சஸ்லையும் மிகப்பெரிய அளவில் ட்ராப் ஆகுது அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காரு. அமித்ஷா லாஸ்ட் என்ன தெரியுமா சொல்லி முடிச்சிருக்காரு, 2011 14.2% இருந்த இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் இப்போ 20 விழுக்காடை கிராஸ் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு சென்சஸ்லையும் 2%, 1%, 3% இப்படி அதிகரித்து கொண்டிருந்த இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் இப்போ இந்த ஒரு சென்சஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளவு 5%, 6-7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் அனுமதி இல்லா குடியேற்றம் தான். அண்டை நாடுகள்லேருந்து அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக இங்கே வந்து குடியேறுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் காரணம் அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காரு. இதை தான் தந்தி டிவி சர்ச்சை பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.